வணக்கம். நம்மளோட தெய்வ திருச்சோலைன்ற இந்த ப்ரோக்ராமில் என்ன ஸ்பெஷல்? ஏன்னா நிறைய பேர் கோயில் சம்பந்தமான விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய பதிவுகளை போட்டுட்டு இருப்பாங்க. பட் நம்ம போய் தேடி தேடி கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், எல்லா கோயில்கள்லையும் ஏதோ ஒரு சித்தரோட சமாதி இருக்கு. அது தர்காவாக இருந்தாலும் சரி, சர்ச்சாக இருந்தாலும் சரி, கோயில்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சித்தர் வாழ்ந்த இடமாகவும் அவர் அங்கேயே இயற்கையாக சமாதியான இடமாகவும் இருக்கு. அந்த சக்தி தான் அந்த வழிபடுற மக்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்குதுன்னு கேள்விப்படுறோம். இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்த திருவக்கரை கோவில், அந்த கோவில்லையும் அது மாதிரியான சங்கதிகள் சொல்கிறாங்க. அதை தாண்டி சிறுவாபுரி முருகன் கோவில், அங்கேயும் அது மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாங்க. பெரியபாளையத்தம்மன் கோவில், அங்கேயும் சொல்கிறாங்க. நேற்று கூட ஒரு சாய்பாபா கோவில் பார்த்தோம். அந்த நிலத்துக்குள்ளே யாரோ ஒரு சக்திமான் இருந்தார் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ தெய்வம் அப்படின்றது இயற்கையாக வாழ்ந்து மறைந்த மனிதர்களோட புனித ஆத்மாக்கள். வாழ்கிற காலத்தில் காசுக்காக, இல்லை சுயநலத்துக்காக, இல்லை சொந்த பந்தங்களுக்காக ஏதோ ஒரு இடத்துல நம்மளையே கரெக்ட் பண்ணிக்கிறோம். சில தவறுகள் தெரிஞ்சும் சில தவறுகளை தெரியாமையும் செஞ்சிடறோம். இதையெல்லாம் மறைச்சிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது பரிசுத்தமாக வாழ்கிறது. உனக்குள்ள கடவுளை தேடு, அந்த கடந்து உள்ளே சென்று உனக்குள்ள கேள்விகளை கேளுங்க. தினம் தினம் நீங்கள் செய்கிற தவறு சரி எல்லாத்தையும் நீங்களே யோசனை பண்ணி இது இனிமேல் நம்ம செய்யக்கூடாதுன்னு ஒதுக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த தவறுகள் போனதுக்கு பிறகு நீங்கள் பரிசுத்தமாகிடுவீங்க. அப்படி நீங்கள் சுத்தபத்தமான ஒரு மனிதனாக இருக்கும்போது உங்களையும் கடவுளுக்கு சமமாக பார்ப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டுங்க, ஆதரவாக இருங்க, முடிஞ்ச உதவியை செய்யுங்க. சுயநலங்களை தவிருங்க. பொதுநலம் கொஞ்சமாவது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கட்டும். தெய்வம் உங்களுக்குள்ளேயும் திருச்சோலையை கொடுத்துரும். நன்றி.